ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டூபிட் சாட் கேமிங் சேனல். நம்ம சேனலோட செகண்ட் வீடியோ இது. ஸோ இந்த கேம் பிளேயில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ 2 பாயிண்ட் ஹாஸ்பிட்டல் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கேம் பிளே நான் ஆல்ரெடி ப்ளே பண்ணிவிட்டேன். உங்களுக்காக நான் ரீஸ்டார்ட் பண்ணி விளாண்டு காட்டுறேன். ஸோ இந்த கேம் பிளேயில் நம்ம கொடுக்கப்பட்டிருக்க கிரவுண்ட் ஏரியா இது தான். வெல்கம் டு 2 பாயிண்ட் ஹாஸ்பிட்டல் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டாவது நம்ம கொடுத்துருக்கிறது என்னென்னா, அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. எங்கெங்கே எப்படி மூவ் பண்ணுங்கிற மாதிரி லுக் அரவுண்ட் த ஹாஸ்பிட்டல் வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க கிரவுண்ட் ஏரியாவை சுற்றி பார்க்க சொல்கிறாங்க. வேறு எதுவும் இல்லை. ஸோ நம்ம வந்து ஃப்ரண்ட்டு போய்க்குவோம், சைடு வந்துக்குவோம். ஸோ சைட் ஓகே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ செகண்ட் வந்து நமக்கு வந்து ரிசப்ஷன் வந்து பில் பண்ண சொல்லியிருக்காங்க. நியர் த என்ட்ரன்ஸ் பக்கத்தில் வந்து ரிசப்ஷன் வந்து பில் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு நம்ம ஐட்டம்ஸ் போயிட்டு ரிசப்ஷன் கிளிக் பண்ணி ஓகே ரிசப்ஷனை வந்து கொஞ்சம் பேக்வேர்டில் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். எஸ், கரெக்டாக இருக்குது. ஓகே, இந்த இடத்துல வந்து இப்போ நம்ம வந்து ரிசப்ஷனுக்கு வந்து ஆளை வந்து ஹையர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, அசிஸ்டன்ஸ் போயிட்டு யாரை ஹையர் பண்ணுவோம். ஓகே, எல்லாருமே வந்து $4,000, $30,000, $7,000 இருக்காங்க. ஓகே, நம்ம வந்து $7,000 இருக்கிற டூ ஸ்டார் இருக்கிறது வந்து நம்ம வந்து ஹையர் பண்ணிக்குவோம். ஓகே, பில்டிங் ஜிபி ஹாஸ்பிட்டல் வந்து பில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஜிபி ஆஃபீஸ் பில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஜிபி ஆஃபீஸுங்கிறது வேறு எதுவும் இல்லை. நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போனோம்னா டாக்டரை பார்ப்போம்ல தனியாக ஒரு ரூமில் போயிட்டு. ஸோ அதுதான் வந்து இங்கே இந்த கேமில் வந்து ஜிபி ஆஃபீஸுங்க நம்ம மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வேறு எதுவும் இல்லை. ஓகே, இங்கே டோர் வந்து ஃபிட் பண்ணணும். ஸோ டோரை வச்சா டேபிள் வைக்கணும். அடுத்தது வந்து சைடில் வந்து டோட்டல் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் டேபிள் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இவரோட ஃபைல்ஸ் எல்லாம் வச்சுக்கிற ரெக்கார்ட் ஃபைல் வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். ஓகே, நான் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கொடுத்தாச்சு. ஓகே, டாக்டர் வந்து இப்போ ஹையர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு டாக்டர் தான் ஹையர் பண்ணணும். ஓகே, சைடில் நமக்கு டாஸ்க்கும் வந்துடுது. டாக்டர் ஒருத்தர் என்னென்ன டாஸ்க் வருதோ அந்த மாதிரிலாம் வந்துடுது. ஓகே ஓகே எம்ப்ளாயி ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஜீசஸ் ஃபார் பிரைட்ஸ் டோட்டலி மோலஸ். ஓகே, இது வேண்டாம். ஹேஸ் பொட்டென்ஷியல் திங்க் தேர் லைஃப் ஃப்ரம் க்ரோன் கலெக்ட் மியூசிக் சாலிட். ஓகே, இவர் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு நல்ல ரேட்டிங்கில் இருக்கார். ஸோ இப்போ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு டாக்டராக வந்து கொடுத்துடலாம். ஸோ இந்த டாக்டர்களை பொறுத்தளவுக்கு ஒரு விஷயம் நான் சொல்லாமல் வந்துட்டேன். ஓகே, ஜிபி ஹாஸ்பிட்டல் இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, அந்த விஷயம் என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இங்கே இருக்க ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் நம்ம வந்து நேம் வந்து நம்மளே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் வேறு எதுவும் இல்லை. ஜஸ்ட் ஜூம் அண்ட் ரொட்டேட் கேமரா அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸ்க்ரோல் டவுன் பண்ணால் வந்து ஜூம் ஆகும். ஓகே, கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே, கேமரா ரொட்டேட்டுக்கு வந்து ஆரோ கீ வந்து கொடுக்கணும். ஓகே, பிட்ச் த கேமரானா ஸ்க்ரோலில் ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம வந்து மவுஸை மூவ் பண்ணணும். ஓகே ஓகே டயக்னாஸ் எ பேஷண்ட். ஃபஸ்ட் பேஷண்ட் வந்து டயக்னாஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, டயக்னாஸ்னால் என்னன்னு தெரியல கரெக்டாக. ஐ திங்க் வந்து பேஷண்ட் வந்து செக் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இதில் வந்து எக்ஸ்பென்ஸ் வந்து 11,000 ஆயிருக்கு. ப்ராஃபிட்டு ஓகே சேமில் தான் இருக்குது, நமக்கு லாஸ் ஆகலை. ஸோ போட்ட முதலீடு அப்படி எடுத்துருக்க மற்ற கணக்கு. நல்ல மனுஷன் கதவை தட்டிட்டு போகிறாரு. ஓகே, நான் சொன்னேன்ல நம்ம வந்து நேம் மாற்றிக்கலான்னு. இப்போ நம்ம வந்து நேம் மாற்றிடலாம். ஓகே, ரிசப்ஷனிஸ்ட்டுக்கு என்ன நேம் வைக்கலாம் அப்படின்னா, ஒரு நல்ல பேராக வைக்கணும் இவருக்கு கண்டிப்பாக. நல்லா யோசிச்சு ஆழ்ந்த சிந்தனையில் நம்ம வந்து என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னா, ஓகே ஐ திங்க் ஜாலி பாய்னு வைக்கலாம். ஓகே, ஜாலி பாய். ஓகே, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. எஸ், ஜாலி பாய்ங்கிற நேம் வந்து இவருக்கு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வர எபிசோட்ஸ்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் வைப்போம். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யாருக்கு என்ன மாதிரி பேர் வைக்கலாம் அப்படின்னு. ஓகே, ஒரு பேஷண்ட் வந்து டயக்னாஸ் பண்ணியாச்சு. ஓகே, மெசேஜ் வந்திருக்கு. டயக்னாஸ் ஃபஸ்ட் பேஷண்ட். ஓகே ஓகே ஃபார்மசி வச்சு ட்ரீட் பண்ண சொல்லியிருக்காங்க பேஷண்ட்டை. ஃபார்மசிக்கு வந்து க்ரியேட் பண்ணி பேஷண்ட்டை க்யூர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே மெசேஜ் பாக்ஸில் போய் பார்த்தோம்னா ஓகே பேஷண்ட்டை வந்து வெயிட் பண்ண சொல்லுவோம். ஓகே, பில்ட் ஃபார்மசி அண்ட் ஹையர் என்எஸ். ஓகே, ஃபார்மசி நம்ம இந்த இடத்துல பில்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ரூம்ஸ் போயிட்டு ஃபார்மசி கிளிக் பண்ணி ஓகே இந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். ஏன்னா வந்து இடையில என்னென்ன கட்டணும்னு தெரியல, ஒன்று ஒரு கார்னரில் கட்டி வைப்போம். ஓகே ஓகே இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஓகே ட்ரக் மிக்சர் இது பேர். ஓகே வச்சுட்டு அண்ட் தென் கிளிக் கொடுத்துட்டோம்னா ரெடி ஆகிடும். ஓகே, ஹையர் எ நர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஹையரில் போயிட்டு நர்ஸ். ஓகே, ஐ திங்க் இவருக்கு ஓகேவா இருப்பார். $14,000 இவருக்கு சேலரி. எஸ், கொடுத்தாச்சு. முதுகு செஞ்சுருக்காரு பாருங்க. அங்கே போயிட்டு பேஷண்ட்டை பாரு. டே
ஓகே. என்ன ஜூஸ் கப்பு மாதிரி இருக்கு. ஓகே, ஐ திங்க் இது வந்து டானிக்னு நினைக்கிறேன். நம்ம ஊரில் டானிக் கொடுப்பாங்களே அந்த மாதிரி நினைக்கிறேன். ஓகே, ரெடி ஆயிடுச்சு. கமான் இதை எடுத்து குடிங்க அப்படிங்கிறாரு. ஒரு சிப் குடிச்சிட்டாரு. அவர் நடைய பாருங்களேன், கெத்தாக நடக்கிறாரு. ஓகே, பேஷண்ட் க்யூர் ஆகிட்டாரு. ஓகே, அவர் நடைய பாருங்களேன், சூப்பராக இருக்கு. பேசும்போது நடை உடை பாவனையில் வந்து அதே மாதிரி தான் இருக்கும். ராஜ பரம்பரை எப்படி நடப்பாங்களோ அது மாதிரி தான் நாங்கள் நடப்போம். ஓகே, ஒரு ஜாலியாக வெளியில் போயிட்டுருக்காரு. ஓகே, ஜான்டர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் அப்படின்னா வேறு எதுவும் இல்லை. நம்ம இங்கே கொடுக்கப்பட்டிருக்க வந்து மிஷினரிஸ் வந்து எதாவது ஃபயர் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஜான்டர்ஸ் வந்து நம்ம வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணணும். ஓகே, இவர் ஹயர் பண்ணிக்கலாம். நான் ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்தால் தான் நமக்கு வந்து ஒர்க் நல்லா நடக்கும். பிளேஸ் 2 எக்ஸிக்யூட்டர்ஸ், வேறு எதுவும் இல்லை. ஃபயர்ஸ் ஆகும்போது நம்ம வந்து இந்த எக்ஸிக்யூட்டர்ஸ் புகை அடிப்போம்ல, அதுதான், வேறு எதுவும் இல்லை. இதை நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, வச்சாச்சு. ஓகே ஓகே, செகண்ட் பேஷண்ட்டை நம்ம க்யூர் பண்ணியாச்சு. கீப் பீப்புள் ஹாப்பி. ஃபுட், என்டர்டைன்மெண்ட், ட்ரிங்க்ஸு, கம்ஃபி சீட்டு இதெல்லாம் வந்து நம்ம வந்து போட சொல்லியிருக்காங்க ஹாஸ்பிட்டல்ஸில். ஓகே, ப்ளேஸ் பண்ணிவிடுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பிளேஸ் 2 பெஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பெஞ்சஸை நம்ம வந்து பண்ணிக்குவோம். ஓகே, இந்த இடத்துல ஃபார்மசிக்கு வெயிட் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு பெஞ்ச் ஒன்று போட்டுடலாம். ஓகே, இந்த இடத்துல வந்து பெஞ்ச் போட்டுருவோம். எஸ், ஓகே. இது வந்து பார்த்திங்கன்னா ரிசப்ஷனுக்கு பக்கத்துலேயும் டாக்டரை பக்கத்துலேயும் வந்து ஒரு பெஞ்ச் ஒன்று போட்டுக்குவோம். ஓகே, டாக்டரை பார்க்க வரவங்க வந்து வெயிட் பண்ணிக்குவாங்க. ஓகே, 2 பெஞ்ச் முடிஞ்சது. தென் வந்து பார்த்திங்கன்னா லீஃப்லெட் ஸ்டாண்டு, இது ஒன்றும் இல்லை, வேறு எதுவும் இல்லை, புக்கு படிக்கிற ஸ்டாண்டு தான். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்க் மிஷின் வந்து வைக்க சொல்லியிருக்காங்க. ட்ரிங்க்ஸ் மிஷின் அண்ட் ஸ்நாக்ஸ் மிஷின் வைக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, இதை நம்ம ஓகே இந்த இடத்துல வச்சுப்போம். அது வந்து ஸ்நாக்ஸ் மிஷின் எடுத்து ஓகே இந்த இடத்துல வச்சுப்போம். ஓகே, முடிஞ்சது. ஓகே, இது ஒரு நல்ல விஷயமா தோணுது. வேறு எதுவும் இல்லை, நம்ம வந்து கட்டின மிஷின்ஸை வந்து ஹோல்ட் பண்ணோம்னா நம்ம வந்து ட்ராக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எஸ், ட்ராக் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல விஷயம். நம்ம எங்கேயாவது மாற்றி கட்டிட்டோம்னா கூட ட்ராக் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். ஓகே, பில்ட் ஸ்டாஃப் ரூம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ்க்குலாம் வந்து ஒரு ரூம் வேணும்ல, அதுக்காக ஸ்டாஃப் ரூம் கொடுத்துருக்காங்க. அது இங்கே இருக்க ஸ்டாஃப் ரூம். ஓகே, இதை நம்ம கட்டிட்டு ஸ்டாஃப் ரூம் வந்து கட்டுவோம். ஓகே, ஸ்டாஃப் ரூம் கட்டியாச்சு. டோரை வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சோஃபாவும் வந்துடுது அவளுக்குள்ளே ரிலாக்ஸேஷனுக்காக. ஐ திங்க் டிவி வரும்னு நினைக்கிறேன். ஓகே, டிவி இல்லை. ஓகே, எனக்கு தெரிஞ்சு அப்படியே அதில் பண்ணியிருக்கலாம் டிவியை. ஓகே ஓகே, நம்ம வந்து ஒரு மெம்பரை கூட பிக் பண்ணி உள்ளுக்குள்ளே விடலாம்னு நினைக்கிறேன். யாரை பிக் பண்ணி விடலாம்? அந்த இவனை பிக் பண்ணலாம். நில்றான். பிடிச்சாச்சு. ஓகே, இவர் உள்ள விடுவோம். ஓகே, ஒருத்தர் உள்ளே இருக்கார். ஓகே, ஹாப்பியாக இருக்குது. ஜான்டர்ஸ் மெயின்டைன் ரீஸ்டாக்கிங் வெண்டிங் மிஷின்ஸ், ஸ்வீப்பிங் ப்ளை பின்ஸ், அண்ட் பிளாக்கிங் டாய்லெட்ஸ். ஓகே, டாய்லெட் நம்ம வந்து கட்ட சொல்லியிருக்காங்க. ஓகே, டாய்லெட் நம்ம கட்டிடுவோம் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த மூளை கார்னரில் கட்டுவோம் டாய்லெட்டை. ஐ திங்க் டாய்லெட் கட்டினா பெஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, டாய்லெட்ஸ் இங்கே இருக்குது. கீழே லீடெக்ஸ் கிளினிக்னு நம்ம இருக்குது, அது என்னன்னு தெரில. ஓகே ஓகே, இதை ஃபுல்லாக ட்ராக் பண்ண முடியாதாட்டிருக்கு. இப்படி ட்ராக் பண்ணிக்கணுமா? ஓகே ஓகே, இப்படி கட்டலாம், எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக இருக்கும். ஓகே, ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஓகே டோர் இங்கே வச்சுக்கலாம். ஓகே, பர்ஃபெக்டான பாத்ரூம்க்கான ஸ்ட்ரக்சர் இருக்குதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, இங்கே ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ நியர்பை பக்கத்துலேயே ஓப்பன்லேயே ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிடுவோமா? எஸ், ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரெஸ்டீஜ் லெவலில் ஏற்றுறதுக்காக நம்ம வந்து சிங்க் அப்படிங்கிறவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். வேறு இதில் கைக்கில் வரலாம். ஓகே, இதில் வந்து இந்த இடத்துல வைக்க முடியாது. ஓகே, இது ஜன்னல் கிட்ட வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, ட்ரையர் வச்சாச்சு. ஓகே, டாய்லெட் பில் பண்ணியாச்சு. ஓகே, பின்னை வந்து ப்ளேஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. டாய்லெட்டில் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து பின் தேவை, டஸ்ட்பின் தேவை. ஓகே, டாய்லெட்டுக்கு ஓகே இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம் பின்னை.
அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வேறு எங்கே ஃபிக்ஸ் ஓகே ஓகே கரெக்டாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த இடம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு மேபி இந்த இடத்துல போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் போடலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம மாற்றிக்கலாம். ஓகே ஓகே டன். டாய்லெட்டுக்கும் நம்ம கட்டியாச்சு, பின்ஸும் நம்ம வந்து வச்சாச்சு. ஓகே மிஷின்ஸ்லாம் நல்லா கலக்கிட்டு இருக்காங்க. ஓரளவுக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் நீட்டாக கட்டியிருக்கோம் நம்ம. ஓகே இந்த தடவை நமக்கு வந்து $1000 வந்து லாஸ்ட்டில் போயிருக்கு. ஓகே நியூ இல்னஸ் வந்து இந்த டவுனில் வந்திருக்காமா. ஓகே எக்ஸ்ட்ரா வந்து நியூ டயக்னாஸ் ரூம் வந்து கட்ட சொல்லியிருக்காங்க. ஃபர்தர் டயக்னாஸ் பேஷண்ட்டுக்கு வந்து டயக்னாஸ் பண்ணுறதுக்காக வந்து டாக்டரை பார்த்துட்டு அடுத்து டயக்னாஸ் பண்ணுவாங்களா, அதுக்காக ஒரு ரூம் கட்ட சொல்லியிருக்காங்க. இப்போ டாக்டரை பார்த்துட்டு நம்ம பக்கத்துலேயே வரனால ஸோ இந்த இடத்துல ஜென்ரல் டயக்னாஸ் வந்து நம்ம இந்த இடத்துல கட்டிடுவோம். ஓகே ஓகே ஹாஸ்பிட்டல் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, மோர் பீப்புளை வந்து அட்ராக்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அப்படி இந்த இடத்துல கட்டிடுவோம். ஓகே டோர் வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்போ டயக்னாஸ் மிஷினு. ஓகே பெட்டு இப்படி இங்கே இப்படி போடக்கூடாது, கொஞ்சம் திருப்பி கிளாஸ் டர்ன் பண்ணிவிட்டு ஓகே இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். ஓகே டயக்னாஸ் ரூம் வந்து போட்டாச்சு. ஓகே ஹாஸ்பிட்டல் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கீப் எக்ஸ்பெண்டிங் டு மோர் அட்ராக்ட் பேஷண்ட் அண்ட் ஸ்டாஃப் அண்ட் பேஷண்ட்டே வந்து என்னங்க பண்ணுறாங்க, மிஷினை ரிப்பேர் பண்ண சொன்னால் சுற்றி ஸ்பேனர் வச்சு தட்டிக்கிட்டு இருக்கான். ஐ திங்க் இதுதான் ரிப்பேர்னு நினைக்கிறேன் இவங்களை பொறுத்தளவுக்கு. இவங்க பாருங்க ஃபைலில் தம்ஸ் அப் காட்டிட்டு நிற்கிறான். ஓகே முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன் மிஷினோட லெவலு. எஸ் ஓகே ட்ரக் மிக்சர் வந்து ஃபுல்லாகிடுச்சு லெவலு. ஓகே வேணா பிளேஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். எஸ் எல்லாத்தையும் நம்ம பிளேஸ் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் நம்மளால். ஓகே சார் ஏங்க இவனே இருமிக்கிட்டு இருக்காங்க, நீ எப்போ அப்புறம் பேஷண்ட்டை க்யூர் பண்ணுவா, நீ இருமிட்டு இருந்தேன்னா. ஓகே வெல்டிங் மிஷின் எல்லாமே லெவல் நல்லா தான் இருக்குது. ஐ திங்க் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஜென்டஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஃப்யூச்சரில் பார்த்துக்குவோம். ஓகே 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 என்ன மெசேஜ்னு தெரில. ஹாஸ்பிட்டல் ரெப்புடேஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, பேஷண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக க்யூராக தாட்டி விட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி மோர் பேஷண்ட்ஸ் வந்து ஸ்டாஃப் வந்து ஹையர் பண்ண சொல்லியிருக்காங்க. நல்ல பேஷண்ட்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லை எனக்கு புரியல, நான் வந்து ஜூ வச்சு நடத்திட்டு இருக்கேன் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு, இட்ஸ் அ ஹாஸ்பிட்டல்னு. ஓகே ரெண்டு பேஷண்ட் வந்து க்யூர் பண்ண சொல்லியிருக்காங்க. டயக்னாஸ்க்கு வந்து ஐ திங்க் ஒரு டாக்டர் நமக்கு தேவைன்னு நினைக்கிறேன். ஆமாம் இந்த இடத்துல வந்து நமக்கு டாக்டர் தேவை, ஓகே நர்ஸு தான் தேவை. எஸ் ஓகே இவங்களை ஹையர் பண்ணி இந்த இடத்துல வச்சுருவோம். ஓகே எங்கே வெளியே வராங்களா, இல்லை 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 டயக்னாஸ் கால் போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு பெஞ்ச் ஒன்று போட்டுக்கோங்க. ஏன்னா டயக்னாஸ்க்கு வரவங்க வந்து உட்காரத்துக்காக மேபி கூட்டம் அதிகமாக வரும்னு நினைக்கிறேன். நியூஸ் ஃப்ளாஷ் ஓகே லைட் ஹெட்னஸ் அப்படின்னு ஒரு வந்து நியூ வியாதி வந்து பரவிட்டு இருக்காமா. அதுக்கு வந்து ஜிபி ஹாஸ்பிட்டல் வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ட்ரீட்மெண்ட் ரூம் வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே ஜிபி ஆஃபீஸ் ஒன்று கட்டணும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் வார்டு கட்டணும். எஸ் வார்டு கட்டணும்னா ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா வர பேஷண்ட்ஸ் வந்து கட்ட சொல்லுவாங்க. ஓகே எந்த இடத்துல கட்டுறது வார்டை? ஓகே வார்டை நம்ம வந்து இங்கே கட்டுவோம், கொஞ்சம் தள்ளிட்டு. ஓகே கொஞ்சம் பெரிய வார்டாகவே கட்டிடுவோம். 6க்கு 3, 7க்கு 3, 8க்கு 3, 9க்கு 3. ஓகே இப்போ நம்ம வந்து டோர் ஃபிக்ஸ் பண்ணணும் வார்டுக்கு. இந்த இடத்துல டோர் வச்சுட்டு ஓகே வார்டு மெம்பர் ஒரு ஆள் உட்காந்துருப்பாங்களா, அவங்களுக்காக வந்து இந்த இடத்துல வந்து வச்சுக்கலாம். இது என்ன ட்ரெஸ் மாத்திர இடம்னு நினைக்கிறேன். ஆமாம் இது ட்ரெஸ் மாத்திர இடம். ஓகே ஃபஸ்ட் நம்ம பெட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். 1 பெட் 2 and 3 and 4. ஏன் இந்த பெட் வந்து ரோஸ் கலரில் காட்டுது? ஓகே இப்போ நம்ம கட்டினதெல்லாம் சும்மா நினைக்கிறேன். ஐ திங்க் ஸ்பேஸ் வேணும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள், கட்டி ஓகே கொடுத்துட்டு பார்ப்போம். ஓகே இந்த இடத்துல கட்ட முடியல. எஸ் பார்த்தீங்களா 5 வந்து செல்லாயிரம்னு போட்டிருக்காங்க. ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணுறதுக்கு ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஐட்டம்ஸில் போயிட்டு நம்ம பெட்டு கிளிக் பண்ணி ஓகே இந்த இடத்துல வந்து நம்ம பெட் எக்ஸ்ட்ரா பெட்டில் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணிவிட்டு ஓகே ஓகே இங்கே நர்ஸை வந்து நம்ம ஹையர் பண்ணிடுவோம். ஓகே
ஓகே நர்ஸை ஹையர் பண்ணியாச்சு. பேஷண்ட் 1 2 உங்கள் பேஷண்ட்ஸ் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லா பக்கமும். ஓகே பெஞ்ச் போட்டது நல்லா தான் போச்சு எனக்கு தெரிஞ்சு. ஓகே ஒரு டாக்டர் வந்து நம்ம அப்பாயிண்ட் பண்ணணும். ஓகே டாக்டர் அப்பாயிண்ட் பண்ணியாச்சு. வேறு என்ன இருக்குது? ஓகே ஜிபி ஆஃபீஸ் வந்து பில் பண்ணணும். ஓகே அங்கே ஒரு ஸ்பேஸ் கொஞ்சம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. ஆமாம் இந்த இடத்துல நம்ம விட்டுட்டு கட்டிட்டோம். சரி ஓகே எக்ஸ்பென்ஸ் பண்ணிக்குவோம். ஓகே இந்த தடவை ரொம்ப லாஸ்ட்டில் போயிருக்கு. எக்ஸ்பென்ஸ் வந்து 15,000 ஆயிருக்கு. ஓகே இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஜிபி ஆஃபீஸ் வந்து கட்டணும். ஓகே கட்டியாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன டோர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்மளோட ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு லாக்கர் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். எஸ் டன். ஓகே மெசேஜ் என்னமோ வந்திருக்கு. டிக் கொடுத்துடலாம். ஓகே ஆச்சு. அண்ட் $15,000 கொடுத்துருக்காங்க. ஓகே லைட் ஹெட் இல்னஸ் வந்து வந்திருக்கு. டிஸ்கஸ்டிங் ஸ்கின் கிராஃப்ட் அவர் பாம்பஸ் இன்னும் கொடுத்துருக்காங்க. ஓகே 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 ப்ரமோஷன் கேட்டிருக்காரு. ஸோ தலைவரை என்னால் அவ்வளோ கொடுக்க முடியாது. இப்போ தான் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க வேறு. ஓகே ஒரு $1,000 ரொம்பவும் கம்மி பண்ணலாம். ஓரளவுக்கு டீசெண்டாக தான் நான் கொடுத்துருக்கேன். ஓகே அந்த லைட் ஹெட் இல்னஸ்க்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த இடத்துல ஒரு பெஞ்சுக்கு போடுவோம். தம்பி உட்காருப்பா. சிட் டவுன் ப்ளீஸ். என்னடா உட்கார மாட்டேங்கிறாங்க. ஓகே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஸ்டார் ரேட்டிங் கிடச்சிருக்கு. 1 ஸ்டார் ரேட்டிங் கிடச்சிருக்கு. ஓகே தேங்க்யூ. ஓகே ஹாஸ்பிட்டல் ஓகே மினிஸ்ட்ரியில் அட்மிட். ஓகே ஹாஸ்பிட்டல் கவுண்ட் வில் சாட்டிஸ்ஃபைட் நீட்ஸ் லோக்கல் ஏரியா. ஓகே லோக்கல் ஏரியாவில் அவார்ட் தராங்களாம்மா நமக்கு வந்து. ஓகே 1 ஸ்டார் அவார்டு வந்து நமக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஓகே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம. ஓகே க்யூர் 3 patients வித் லைட் ஹெட்னஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே இதில் நல்ல விஷயம் என்னென்னா நம்ம வந்து ஸ்பேஸ் பாரை வந்து அமுத்துறோம்னா வந்து ஃப்ரீஸ் ஆகிடுறாங்க எல்லாமே ஒரு செகண்டு. ஓகே நமக்கு நல்ல விஷயமா இருக்குது. ஓகே ஆம்புலன்ஸ் வருது. ஓ இதான் லைட் ஹெட்னஸா? மண்டையில் பல்ப் எரியது தான் லைட் ஹெட்னஸா? இல்லைங்க புதுசாக இருக்குது. இது எப்படி நீங்கள் இதை உடச்சிருவாங்களா? உடச்சி மண்டை இது வருமா? ஓகே நான் சொன்னேன்ல ஸ்பேஸ் வந்து நமக்கு வந்து ஸ்டாப் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி. அது இந்த ஆப்ஷன் தான் நல்லா இருக்குல்ல இந்த ஆப்ஷனு. ஓ இந்த கிளினிக் நமக்கு வந்து கட்ட சொல்லியிருக்காங்க. நல்ல வேலை ஸ்பேஸ் அமுத்திருக்கோம் நம்ம. ஓகே இது கரெக்டாக இருக்கும். இந்த சைட் டோர் வச்சுப்போம். என்னடா இவ்வளோ பெரிய மிஷினாக இருக்குது. தெரிஞ்சிருந்தா பெரிய ரூமாக கட்டியிருப்பேன். ஓகே இந்த இடத்துல நம்ம இதை போட்டுக்குவோம். ஆப்ரேட்டிங் ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி இருக்குது. ஓகே லைட் ஹெட் இல்னஸ். என்னங்க விழுந்துட்டான் பொத்துன்னு? ஏன்டா நீ ஒரு ஆள் உன்னை வேலைக்கு வச்சா பொத்துன்னு விழுந்துட்டுருக்கான். ஏன் அவன் கோவப்படுறான்? இவன் ஒரு ஃபஸ்ட்டாக கொஞ்ச நாள் கோவப்படுறானோ? ஓகே மறுபடியும் கேட்குறான். எங்க இவனை பாருங்களேன். இந்த மண்டையை வச்சுட்டு போய் இந்த பல்ப் மண்டையை வச்சுட்டு இவன் போய் புக் படிச்சுட்டு இருக்கான். புக்கு படிக்கலை சும்மா சுற்றி பார்த்துட்டு இருக்குது. இவனும் போய் சுற்றி பார்த்துட்டு இருக்கான். ஒரு மண்டையில் பல்ப் எறியணுங்களோ அறிவாளியாக இருப்பாங்களோ? ஓகே இந்த இடத்துல டாக்டர் இல்லை. ஓகே டாக்டர் இப்போ நமக்கு தேவை. ஓகே நம்ம இப்போ ஒரு டாக்டர் வந்து அசைன் பண்ணிக்கலாம். ஓகே டாக்டர் நம்ம அசைன் பண்ணி விட்டாச்சு. ஓகே இப்போ இந்த பல்ப் மண்டையை வருவான்னு நினைக்கிறேன். ஓகே இங்கே ஒரு பெஞ்ச் ஒன்று போட்டுப்போம். அண்ட் தென் இங்கே ஒரு பெஞ்ச் ஒன்று போட்டுப்போம். ஏன்னா இந்த ஜிபி ஆஃபீஸ் சும்மாவே இருக்குது. ஓகே பல்ப் மண்டையை வாடா. உனக்காக டாக்டர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. டாக்டர் கிளம்பிட போகிறார் வாடா. எங்க மறுபடியும் உள்ளே போயிட்டுருக்கான் லூசு பையன். எத்தனை படம் அவரே போய் பார்ப்பேன். இவர் ஒரு டாக்டர் இருக்கார். இவர் வந்து பாடுறா. ஓகே நீங்கள் போய் அவரை பாருங்கள் அந்த டாக்டர். அப்படின்னு ஹாப்பினஸ் 3%, டயக்னோசிஸ் 99% கம்ப்ளீட் பண்ணுவான். எங்கே அவன் நடை பண்ணுங்களேன். ராஜ நடையிட வந்துட்டுருக்கான். எஸ் கரெக்டாக உள்ளே போகிறான். ஆமாம் உள்ளே போயிட்டான். ஓகே இதான் இந்த மிஷினு என்ன பண்ணுறாங்க. இந்த
மண்டே நம்ம பார்ப்போம். ஓகே. ஓ, அது கழட்டும் போது ரியாக்ஷன் பாருங்களேன், வலிக்கிற மாதிரியே. ஓ, ஒரு நியூ ஹெட் செஞ்சே மாட்டுறாங்களா? ஓகே, இது நல்லா இருக்கே. ஓகே, சூப்பர். ஒரு பேஷண்ட்டை நம்ம க்யூர் பண்ணியாச்சு. அடதான் சரியான நடையா நடக்கிறாரேப்பா. ஓகே, செகண்ட் பேஷண்ட் உள்ளே போகிறாங்க. என்ன மேனஸு, கதவு தட்டிட்டு உள்ளே போகிறாங்க நம்மால். ஓகே, ஸோ சேம் ட்ரீட்மெண்ட்டே தான் எல்லாத்துக்கும். ஓகே, சேம் ட்ரீட்மெண்ட். ஓகே, ரவுண்ட் அடிச்சு பார்த்தோம்னா நம்ம ஹாஸ்பிட்டல் நடுவில் நீட்டாக இருக்குது. அதேமாதிரி ஃப்யூச்சரில் கொஞ்சம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஓகே, 2 பேஷண்ட் நம்ம க்யூர் பண்ணிட்டோம். இன்னும் ஒரே ஒரு பேஷண்ட் மட்டும் க்யூர் பண்ணால் போதும். இந்த தடவை பாருங்கள், ப்ராஃபிட் நமக்கு வந்திருக்கு. கிட்டத்தட்ட வந்து $7,615 நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஸோ 15,000லேருந்து 22,000 போது நமக்கு வந்து $7 வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஓகே, இது நல்ல விஷயம், உண்மையாலுமே சூப்பர் விஷயம். என்னங்க, ஒரு ஆம்புலன்ஸ் வந்து இறக்கி விட்டு போச்சு, லைட் ஹெட்னஸ் வருவார்னு பார்த்தா வேறு யாரோ வந்திருக்காங்க. நமக்கு ஒரே ஒரு லைட் பேஷண்ட் தான் தேவை, மண்டையில் பல்ப் எறிகிற பேஷண்ட். ஓகே, வார்டு இங்கே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வார்டில் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது, டீசெண்டாக. ஓகே, மிஷின் கொஞ்சம் பழுதடைஞ்சிருக்கு. வார்டெல்லாம் நீட்டாக மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது. ஓகே, வர பேஷண்ட்ஸ் வந்து தங்க வச்சு நம்ம வந்து பார்த்துக்குறோம். ஓகே, இது சட்டை கன்ஃபார்மா? ஓகே, சட்டை மாத்திரம் இருந்தால் என்னங்க பச்சை கலர் மாட்டி திருப்பி எடுக்கிறான், லூஸ் ஆவேன். நல்லா டீட்டெயில்டாக தான் கொடுத்துருக்காங்க. அந்த கம்பியில் பாருங்கள், ஒரு ஹேங்கராட் இருக்குது. ஓகே, ஹாய் என்ன படுக்க போகிறீங்களா? அங்கேயா அங்கே இருக்கா? அங்கே கேட்டுட்ருக்கீங்க, நர்ஸ் இங்கே இருக்காங்க. ஓஹோ, ஓகே. ஓகே, நியூ ஐட்டம்ஸ் வந்து அன்லாக் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டார் ரேட்டிங் அவர் ஹாஸ்பிட்டல் கம்ப்ளீட் ஆகிற சேலஞ்சஸ் யூஸ் அன்லாக் நியூ ஐட்டம்ஸ். ஓகே, சேலஞ்சஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணால் வந்து அந்த நியூ ஐட்டம்ஸ் வந்து அன்லாக் ஆகுமாமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஒரு பேஷண்ட் வந்துட்டார். ஓகே, ஃபஸ்ட்டு டயக்னோஸ்க்காக போயிருக்காரு. ஓகே, வாங்க உட்காருங்க. பேஷண்ட் ஒரு எந்திரிக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே ஒரு பேஷண்ட் வந்துட்டாராட்டுருக்கு. ஓகே, நீங்கள் அவரை போய் பாருங்கள். ஓகே, ஹாப்பினஸ் 5% ப்ளஸ் வராரு. 5+% மேலே ஹாப்பினஸில் வராரு. ஓகே, இவரை வந்து பாரியா, எங்கேயா போகிற? ஷிஃப்ட் மாற்றிக்கிறாங்க, நல்ல விஷயமா இருக்கே இது. எங்க அப்படியே இங்கே வேறு டாக்டர் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணோம், இப்போ இவரே வந்து அங்கே உட்காந்துருக்காரு. ஓகே, பார்ப்போம் இவர் உள்ளே போகிறாரான்னு. ஐ திங்க் இதெல்லாம் மூவ் பண்ணிக்கலாம் மொத்தமாக. ஓகே, இவரே ஆப்ரேட் பண்ணுறாரு, நல்ல விஷயமா எனக்கு படுது. ஓகே, பல்பை மாற்றிட்டாங்க. ஓகே, மாற்றிக்கிட்டு இருக்காங்க. மாற்றியாச்சு. எங்க இல்லை க்யூர் ஆகிற நடக்கல, மெயிலில் நம்ம வந்திருக்கு. ஓகே, நம்ம ஸ்டார். ஓகே, போனஸ் கிடச்சிருக்கு. லைட் ஹெட்டட் போஸ்டர், டியர் ஹாட் பிளட். ஓகே, 1 ஸ்டார் ரேட்டிங் எடுத்திருக்கு, அதை நமக்கு மெயிலில் வந்திருக்கு. ஹெல்த் மினிஸ்ட்ரியிலேருந்து நமக்கு வந்து அனுப்பியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்குவோம். ஸோ நமக்கு நியூ மேப்பில் அன்லாக் ஆயிருக்கு. அதை வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை எங்களுக்கு தெரிவிங்க. ஸோ மீண்டும் ஒரு வீடியோவோட சந்திக்கிறோம். டாடா, பாய்.